நம்மளாம் இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உண்மையிலேயே நம்ம வீட்டிலலாம் இயற்கை உணவு சாப்பிட்றாங்களா? வீட்டில் எங்கே நம்ம வீட்லேயே நம்ம சொல்கிறதே சாப்பிட மாட்டாங்க. ஓகே. நம்ம எங்கே போய் வெளியில் சொன்னால் வெளியில் இருக்கிறவங்க எப்படி எடுத்துக்கிறது? அது சரி. எடுத்துக்குவாங்க. சரி, அது மாற்றம் விரைவில் வந்து மாற்றம் விரைவில் வரணுன்றது தான் எல்லாருடைய எண்ணம். இதாங்க நிகழ்கால உண்மை. ஒரு இயற்கை விவசாயி முதல்ல தன்னை ஜெயிக்கணும். தனக்கு வந்து பல சவால்கள் அவநம்பிக்கையெல்லாம் வரும், அதெல்லாம் மீறி அவர் ஜெயிக்கணும். அதன் பிறகு தன்னோட குடும்பத்தில் யாருமே நம்ப மாட்டாங்க, அவங்களுடைய நம்பிக்கையை பெறணும். அதன் பிறகு சமூகத்தில் யாருமே நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க, அதுலேயும் ஜெயிச்சு அது வாட்டியும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஓடிடும். அதன் பிறகு அவர் சர்வைவல் பண்ணி தொடர்ந்து இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் அவர் ஒரு முழுமையான இயற்கை விவசாயம் மாறுறாரு. என்னென்ன பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? இப்போ வந்து சிவன் சம்பா, ஓகே, பால்குடை வாழை, ஓகே, தங்கச்சம்பா, ஓகே, இது மூணும் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. வேறு என்ன சிறப்பம்சம் இப்போ உங்களுடைய வயல்களில் கழனியில் என்ன சிறப்பம்சம் இருக்குது? சிறப்பம்சம்னா மணியில் போட்டோம். ஓகே. இப்போ வாழை கொஞ்சம் நம்பிக்கையோடு செயல்படுவோம். பாராட்டுக்கள் ஐயா.